இந்த ஜமாத் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் குடும்பத்தை ஒதுக்கி வைக்கும், ஜமாத் ஃபைன் போடும், ஜமாத் ஒரு தீர்ப்பு கொடுக்கும், போலீஸ் மாதிரி ஜமாத் செயல்படும், வரி விதிக்கும். முதல் செய்தி சொன்னீங்க, வரி விதிக்கும். எல்லா ஹிந்து பெண்கள் வேசி என்று சொன்னார் இல்லையா, அது என்ன அரசியல்? வெறுப்பு அரசியல், அன்பு அரசியலா? அப்போ உண்மையிலேயே வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடிய இவங்க தான். இன்னும் சொல்ல போனா இவங்களுடைய ஐடியலா பெரியார் ஈவேரா சொல்றாங்க இல்லையா, பிராமண எதிர்ப்பு தான் அவருடைய அச்சாரமா இருந்தது. பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பிராமணன் அடி பாம்பு அடிக்காதுன்னு சொன்னவர் பெரியார் சொன்னாரா இல்லையா? அப்போ அது என்ன அரசியல்? அன்பு அரசியல். அது அடி உத குத்து பூங்கலை வெட்டு குடுமையை வெட்டு என்று சொன்ன என்ன அரசியல்? வெறுப்பு அரசியல், அன்பு அரசியலா? இப்போ என்ன இவங்களுடைய இது என்னன்னா, பீடாவாயன், பானிபூரி விற்கிறவன், பீகாரி, அது என்ன அரசியல்? ஜமாத் தான் இங்க பிரதானமான அமைப்பா? அல்லாவின் சட்டமா அம்பேத்கர் சட்டமா? விவாதம் வைங்கள. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் நம்முடைய ஹிந்து தெய்வங்களை நிந்தனை செய்து ஆய்வறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க, புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இட்ஸ் அஜெண்டா ட்ரிவன் யூனிவர்சிட்டி. எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, ராமகோபாலன் எழுதிய பாட்டு. அதுல என்னன்னா, பாரத தாய்க்கான திருக்கோயிலை புனர் நிர்மாணம் செய்ய போகிறேன், அந்த பெரிய கோபுரம் கட்ட போறோம், அந்த ஆலயத்தை கோபுரத்தை தாங்கக்கூடிய பெயர் தெரியாத அடித்தள கல்லாக நான் மாறுறதுக்கு எனக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடு என்று கடவுள்கிட்ட வேண்டுகிறார். எவ்வளவு அருமையான பாட்டு. அப்ப அதே போல வாழ்ந்து காட்டி வருவார். இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். வேலூர் மாவட்டம் இறைவங்காடு கிராமத்தில் வக்ஃப் சொத்து என கூறி 150 இந்து குடும்பங்களுக்கு நோட்டீஸ். கிராம மக்கள் போராட்டம். மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் கல்வி அறிவு வந்திடாது. கவர்னர் RN ரவி அதிரடி பேச்சு. வெறுப்பு அரசியலை விட அன்பு விதைக்கும் அரசியல் வலுவானது. அம்பேத்கர் பிறந்த நாள் விழாவில் ஸ்டாலின் பேச்சு. கர்நாடக மாநிலம் தவன்கரேயில் கணவர் தன் மனைவி மீது மசூதியில் புகார். தாலிபான் ஸ்டைலில் பெண்ணுக்கு தண்டனை. ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் மாணவர்களின் போராட்ட செயல்பாடை கட்டுப்படுத்த தவறியதால் நிதியை முடக்கிய ட்ரம்ப் அரசு. RSS முன்னாள் பிரச்சாரக் ஸ்ரீபாத சிகிச்சை நிபுணர் திரு சுந்தர்ராஜன் மறைந்தார். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகா காட்டுக்கொள்ளை அப்படிங்கிற கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு 150 குடும்பத்திற்கு மேற்பட்டவர்கள் திடீரென கலெக்டர் அலுவலகத்தை போய் முற்றுகையிட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அங்கே சையது அலி சுல்தான் ஷா தர்கா அந்த பெயரில் எல்லாருக்கும் நோட்டீஸ் வந்திருக்கு. என்னென்னா, இன்னும் குறிப்பிட்ட கால அளவில் நீங்கள் நீங்கள் தங்கியிருக்கிற வீட்டை இடத்தெல்லாம் காலி பண்ணிட்டு போகணும், அப்படி இல்லைன்னா எங்களுடைய தர்காவுக்கு வரி செலுத்தணும். காரணம், நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய இத்தனை நாள் இருந்த இந்த இடம் எல்லாமே வக்ஃபுக்கு சொந்தப்பட்டது, அது இந்த தர்காவுக்கு சொந்தமானது, நீங்கள் காலி பண்ணணும் இல்லைன்னா வரி கட்டணும் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு இந்து முன்னோடைய கோட்ட தலைவர் மகேஷ் அவர்கள் அந்த மக்களோடு பேசி பிறகு அவங்க ஒரு மனுவாக கலெக்டரை சந்தித்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு மனுவை எழுதி கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்காங்க. 4-5 தலைமுறைகளாக நாங்கள் இருக்கிறோம், அதுக்கான இதெல்லாம் இருக்குது, ஆனால் திடீர்னு இப்போ வக்ஃபு நிலம்னு சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? ஒரு நில மோசடியை சட்டப்பூர்வமாக்கக்கூடிய ஒரு சட்டமாக தான் இந்த வக்ஃப் சட்டம் காங்கிரஸால் ஏற்படுத்தப்பட்டது. சொன்னோம்னா, லேண்ட் ஜிகாத்தை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கக்கூடிய சட்டமாக இருந்தது. மோடியுடைய துணிச்சலான நடவடிக்கையாக இந்த வக்ஃப் சட்ட திருத்தம் வந்திருக்கிறது, பாராட்டணும். இல்லைங்க, என்ன பார்க்கணும்னா, இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்தை ஏற்க மாட்டோம் என்று தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கார். சட்ட திருத்தம் வந்த பிறகு இப்ப வேலூர்ல மாவட்டத்தில் ஒரு 150 அந்த கிராமத்தில் பரம்பரையாக வாழக்கூடிய மக்கள் தன்னுடைய நிலங்களை இழந்து வக்ஃப் போய் NOC வாங்கணும் என்கிற நிலைமை வந்திருக்கிறது. ஆனால் இதே வேற ஒரு 2 செய்தி சொல்றேன். ஒன்று, மத்திய பிரதேசத்தில் இதே போல ஒரு 30 ஆண்டுகளாக
இட்ஸ் இல்லீகல் என்க்ரோச்மெண்ட். மதர்சா இருக்கு, அது வந்து என்ன சொல்றாங்க, வக்ஃப் போர்டு சொந்தமானது. 30 ஆண்டுகளாக கலெக்டர் ஆஃபீஸுக்கு நோட்டீஸ் போயிருக்கு, ரெவென்யூ அத்தாரிட்டிஸ் பல பேர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா அதெல்லாம் கேட்க மாட்டேன். வக்ஃப் போர்டு ஆக்ட் இருக்கு, அவனை காப்பாற்றக்கூடிய கேடயமாக அது இருக்கிறது. இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் வந்த உடனேயே அந்த மதரசாவை இத்தனை நாள் நிர்வாகம் செய்து வந்த நிர்வாகியே போயிடுச்சு வந்துட்டான். ஏன்னா தெரிஞ்சு போச்சு, இனிமேல் வந்து மத்திய பிரதேசத்துல வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது, இல்லீகல் என்க்ரோச்மெண்ட் இந்த நேம் ஆஃப் வக்ஃப் பண்ண முடியாது என்று அவனுக்கு தெரிஞ்சு விட்டது. இன்னொரு செய்தி சொல்றேன் பாருங்க. உத்தரப்பிரதேசத்துல அந்த வக்ஃப் போர்டுடைய ரெக்கார்ட் பிரகாரம் 1,32,140 ப்ராப்பர்ட்டிஸ் இந்த நேம் ஆஃப் வக்ஃப் போர்டு இருக்கு. சரிங்களா? கவர்மெண்ட் ரெவென்யூ ரெக்கார்ட்ல அந்த 1,32,000ல 2,528 தான் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. அப்ப 1,29,612 ரெக்கார்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ் ரெக்கார்ட்ஸ் பட் கிளைம்ட் பை வக்ஃப். இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. ஏதோ ஒரு தமிழ் ஒன் இண்டியா நினைக்கிறேன். ஐயோ 1,29,000 ரெக்கார்ட் லேண்டை வந்து நீ வந்து என்க்ரோச் பண்ணிருக்கான்னு எழுதல. இவர்கள் என்ன செய்வார்கள் என்று முஸ்லிம்கள் பதவதைப்பட இருக்கிறார்கள். இவர் வந்து படபடப்பா எழுதியிருக்கார்கள். ஒன் இண்டியாவே யாருதுன்னு தெரியும் நமக்கு. அதெல்லாம் வந்திருந்தது, அது தனி செய்தியா போட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லிம்களுக்கு சிக்கல், பெருசா தலைப்பு சிக்கல் பார்த்தேன், வக்ஃப் சட்டத்தால் அப்படின்னு போட்டிருந்தான். இதான் சிக்கல். இப்ப சிக்கல் யாருக்கு? உண்மையா லேண்ட் வச்சிருக்கிறவனுக்கு வந்து கிடைக்க போகுது. இல்லீகல் என்க்ரோச்மெண்ட் தான் சிக்கல். ஆனா அதை ஆதரிக்கக்கூடிய நம்ம மீடியா அப்படி இருக்கு. வக்ஃப் சட்டத்தை பாருங்க, எதிர்ப்போம் என்று சொல்ல விஜய் தானே சொன்னார், சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. ஆனா பொன்முடி வந்து கிண்டல் பண்ணார்ல, விஜய் ஏதாவது பேசினாரா? அந்த வக்ஃப் எதிர்ப்பார்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. வக்ஃப் சட்டத்தை எதிர்ப்போம் என்று சொல்லி அந்த முர்ஷிதாபாத்ல, வெஸ்ட் பெங்கால்ல பெரிய கலவரம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. பலர் கூட்டம் ஈட்டு வைத்து போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த எம்எல்ஏவா இருக்கா யூசுப் பத்தான், கிரிக்கெட்டர், டீ குடிச்சு பின்னால நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, ஏதோ காரோ ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கு, முன்னாடி பின்னால் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வேன் ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கு. டீ குடிச்சிட்டு எவ்ரிதிங் இஸ் காம் அண்ட் பீஸ்ஃபுல் ஹியர், ஐ எம் ரிலாக்சிங் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு இவங்க வந்து வக்ஃபை எதிர்க்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? இந்த கிரிக்கெட்டருக்கு தான் ஆதரவா நம்ம இத்தனை நாளா இருந்தோம். நம்ம தான் சொல்றோம் என்னது ரத்தத்தின் ரத்தம், உடன்படி, தொப்புள் கொடி உறவு. இதுல பாருங்க, இந்த வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து மொத்தம் எதிர்த்து ஓட்டு போட்டவங்க வந்து 232 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல 24 பேர் தான் முஸ்லீம், மிச்சம் 208 பேர் ஹிந்துக்கள் தான் எம்பிக்கள். அந்த 208 பேரும் வேணா இவங்க சொல்லிக்கலாம், நாங்க வந்து அந்த முஸ்லிம்களுக்கு ஆதரவாக வக்ஃப் சட்டத்தை எதிர்த்து ஓட்டு போட சொல்லலாம். ஆனால் அந்த 24 முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும், எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் இந்த 208 ஹிந்து எம்பிக்கள் எல்லாருமே காஃபிர்கள் அப்படிதான் சொல்லுவான். அதனால இது அவங்க புரிஞ்சுக்கணும். அதனால நிச்சயமாக மோடி வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய துணிச்சலான முடிவு எடுத்திருக்கிறார். நம்ம டிவியில் இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் வந்த அன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் சொன்னோம், இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தமே வேண்டாம், வக்ஃப் போர்டே கலைச்சிடலாம்னு சொன்னோம். அதுதான் சரியான முடிவா இருக்கும் என்று சொல்லி, இப்ப என்னன்னா அதே கருத்தை ஒருத்தர் சொல்லியிருக்கார். என்னன்னா, இந்த வக்ஃப் போர்டுங்கிறதே வந்து கொள்ளையடிப்பதற்கான ஒரு நிர்வாக அமைப்பா இருக்கிறதே தவிர உண்மையான ஏழை முஸ்லிம்களுக்கு அதனால எந்த ஆதாயமும் இல்லை. அதனால கொரோனா காலத்துல எங்களுக்கு வக்ஃப்ல இருந்து என்ன எங்களுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட அவர் என்று சொல்லி சொல்லியிருக்க யாருன்னா ஜைனுல் ஆப்தீன் சொல்லியிருக்காரு. இப்ப பல பேர் முஸ்லிம்களே பல பேர் வந்து இப்ப புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால தமிழ்நாடு அரசு வந்து வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு நில மோசடிக்கு இந்த மாதிரி வழி வைக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், முதலாக தமிழ்நாட்டுல திருச்செந்தூரி கிராமம் பத்தி நம்ம கேள்விப்பட்டோம். அந்த திருச்செந்தூரி ஏன் கவனத்துக்கு வந்ததுன்னா, ஒரு 1500 ஆண்டுகள் பழமையான சிவன் கோயில் உட்பட அந்த கிராமம் முழுக்க வக்ஃப் போர்டு சொந்தம்னு சொன்னாங்க. அதே போல இன்னும் 6 கிராமங்கள், மொத்தம் 7 கிராமங்கள் திருச்சி மாவட்டத்துல மட்டுமே முழுக்க வக்ஃப் போர்டு சொந்தமானது. இப்ப திமுகவுடைய ராஜா சொன்னார் பாராளுமன்றத்துல, நீங்க ஒரு தவறான தகவலை இங்க மக்களுக்கு சொல்றீங்க பாராளுமன்றத்துல, இதை நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் வந்து என்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்வேன்னாரு. இப்ப அந்த காட்டுக்கொள்ளை கிராமவாசிகளுக்கு அந்த ராசா என்ன சொல்ல போய் அவர் இப்ப காது கேட்காது. இப்ப ஒரு திடீர்னு வந்து அப்பப்போ காது கேட்காது, அப்பப்போ கண்ணு தெரியாது அவருக்கு. இந்த நியூஸ் அவர் படிச்சாலும் கண்ணு தெரியாது. செலக்டிவ் அம்னீஷியாங்கிற மாதிரி செலக்டிவ் எல்லாமே டெஃப் எல்லாம் வச்சுக்கலாம். அதனால அப்படிதான் இருப்பார். அவர் கேட்டாலும் ஒன்னு எஸ்கேப் ஆகி ஓடிடுவார், காது கேட்காத மாதிரி ஓடி போயிடுவார். அதனால இவங்களாம் ஒரு வக்ஃப் சட்ட திருத்தத்தை எதிர்க்கின்ற போர்வையிலே முஸ்லீம் வாக்கு வங்கி அரசியலை முஸ்லிம் உணர்வுகளை தூண்டிவிட்டு முஸ்லிம்களுக்கு தவறான தவறுகளை பரப்பி வாக்கு வங்கி அரசியல பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதே போல பாருங்க, 2014 மன்மோகன் சிங் ஆட்சி முடியக்கூடிய சமயத்துல 123 கவர்மெண்ட் லேண்ட் வந்து வக்ஃப் போர்டு சொந்தமான சொல்லி லெட்டர் போகுது வக்ஃப் போர்டுல இருந்து. உடனே மன்மோகன் சிங் என்ன பண்றாரு, வாக்கு வங்கி அரசியல் தான்,
இம்மிடியட்டா வந்து 6 நாள்ல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் லேண்ட் எல்லாத்தையும் வந்து வக்ஃப் போர்டு மாத்தி கொடுக்குறாங்க. அப்ப இது இவங்க ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் தான் பண்றாங்களே, உண்மையான முஸ்லீம் நலனுக்காக வக்ஃப் போர்டும் இல்லை, அதுக்காக இவங்களும் இல்லை. அதனால தமிழக அரசு இப்படி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கொடுக்குமா? இந்த வக்ஃப் போர்டு சட்ட திருத்தத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசு நில மோசடிக்கு ஆதரவாக செயல்படுமா என்பது நம்முடைய கேள்வி. இந்த கேள்வியோடு இந்து முன்னணிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா இந்துக்களுக்காக போராட, பரிந்து பேச, வாதாட இருக்கக்கூடிய ஒரே அமைப்பாக இந்து முன்னணி இருக்கிறது. அந்த கிராம மக்களுக்கு துணை இருக்கக்கூடிய இந்து முன்னணிக்கு அதற்காக முனைப்படுத்தக்கூடிய மகேஷ் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களும் வணக்கங்களும். நேற்று ஏப்ரல் 14 டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாள். இந்த நாளில் இந்தியா முழுக்க பல விழாக்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. மத்திய அரசு உண்மையாக சமூக நீதிக்காக என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்கு. அதன் ஒரு படியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கவர்னர் மாளிகை இருக்கிற ராஜ்பவன் நம்ம பார்க்குறோம். ராஜ்பவனில் பல நிகழ்ச்சிகள் இப்பொழுது அர்த்தம் பொதிந்த நிகழ்ச்சிகள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதே போல் சில தலித் அமைப்புகளும் சேர்ந்து நேற்று வந்து அம்பேத்கர் ஜெயந்தியை ராஜ்பவனில் கொண்டாடியிருக்காங்க. அதில் பள்ளி மாணவர்கள் மத்தியிலெல்லாம் அவர் பேசியிருக்காரு. மிக முக்கியமான விஷயங்களை அங்கே பேசியிருக்காரு. என்னென்னா, அம்பேத்கரை வந்து படிக்க சொன்னார். உண்மையான கல்வி அறிவு அதுதான் வந்து கல்வி அறிவு திறமை இதுதான் ஒருத்தவனை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். அதன்படி நம்ம படிக்க வேண்டும், கல்வி அறிவு பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் மிகச்சிறந்த கல்விமானாக இருந்தார். அரசியல் அறிவு அவருக்கு இருந்தது. யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் இருந்தார். அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு மிக முக்கியமான பங்களிப்பை எல்லாம் செய்தார் அப்படின்னு அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷன் பற்றியெல்லாம் அந்த மாணவர்கள் மத்தியில் பேசிட்டு, இந்த தமிழ்நாடு தான் சமூக நீதிக்கு உதாரணமாக இருக்கிறது என்று மாறுதட்டி கொள்கிறார்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செருப்பு போட்டுட்டு போனா அப்படிங்கிறதுக்காக பட்டியல் சமூகத்தை அடித்ததும், 2 வீலரில் பந்தாவா போனா அப்படின்னு சொல்லி அவனை அடித்து துன்புறுத்தியதெல்லாம் இந்த பெரியார் மண்ணில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். மிகவும் கேவலமாக இருக்கிறது. 1000 ரூபா கொடுத்தா கல்வி அறிவு வந்து விடும் அப்படின்னு ஒரு மாய்மாலம் காட்டி கொண்டு இருக்கிறார்கள். இது வேடிக்கையாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்ல, அதற்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் அதற்கு பதில் சொல்ல, ஒரு முதலை கண்ணீர் வடிக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். இந்த செய்தி எப்படி? ரொம்ப சரியான கருத்தையும் சொல்லியிருக்கிறார். அதாவது அவர் சொன்னது 2 கருத்து என்னன்னா, ஒன்று வந்து 1000 ரூபா கொடுக்கறது முக்கியம் இல்லை. அதாவது என்ன, ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா, மீன் பிடிக்க கற்றுக்கொடு, மீனை கொடுக்காத அப்படிம்பாங்க. அப்போ உனக்கு கல்வி அறிவை கொடுத்து விட்டால் he will be empowered. நீ 1000 ரூபா கொடுக்குறேன், அவனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன், அவனுக்கு வந்து ஒதுக்கீடு ஒரு 2% கூட சேர்த்திருக்கேன், இப்படி சொல்லுவது ஒரு வாக்குறுதி. அதனால வந்து சமுதாய மாற்றம் வரலையே. இப்போ கூட பாருங்க, சமீபத்தில் நேற்றுக்கு இதே போல ஒரு திமுகவுடைய அந்த அமைச்சர் நடத்தியதுல துப்புரவு தொழிலாளர்கள் அப்படியே வெறும் நிக்க வச்சு அந்த நியூஸ் வந்திருக்கு. ஆமா, ராஜகண்ணப்பன் ராமநாதபுரத்துல அவமானப்படுத்திருக்காங்க. சாப்பாடு கூட போடாம நாங்க சோத்துக்கு வழி இல்லாம இங்க வந்திருக்கோம் கூட அவங்க கேட்டாங்க. அப்ப இதுதான் அவங்க காட்டக்கூடிய சமூக நீதியா? நம்முடைய ரொம்ப தெளிவா கேட்டிருக்காரு. அப்ப இந்த அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, இவர்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தால் அவர்கள் வந்து வாழ்க்கையில முன்னேறணும், அதுக்காக இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு வாங்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்த என்ன பண்றான், அவன் படிச்சு நல்ல வேலைக்கு வந்துட்டு அந்த அவன் இருக்கக்கூடிய பகுதியை காலி பண்ணிட்டு சிட்டியில ஒரு நல்ல போஸ்ட் லொக்காலிட்டியில பங்களா கட்டிட்டு அவனுடைய பையனுக்கு, அவனுடைய பேரனுக்கு, அவனுடைய பேத்திக்கு திருப்பி அந்த இடஒதுக்கீடு போயிட்டு இருக்கே ஒழிய, அவன் பிறந்த வளர்ந்த அந்த கிராமத்துல அந்த சேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஆள் அப்படியேதான் இருக்கான். அப்ப இந்த கல்வி அறிவை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த சமுதாயத்தை சேர்ந்த படித்து முன்னேறுகளும் தயாராக இல்லை இல்லைங்களா? அரசியல் கட்சிக்காரன் என்ன பண்றான், அவனும் வந்து இவங்க கல்வி அறிவு பெறணும் என்பது அவனுக்கு நோக்கம் இல்லை. இப்படி கவர்ச்சிகரமாக ஒரு வார்த்தை பேசி அவன் ஓட்டு போட்டா போதும். அப்ப இந்த ரிசர்வேஷன் என்பதே கூட எதுக்காக இருக்குன்னா, ஓட்டு வங்கி அரசியலுக்காக உணர்வுகளை தூண்டிவதற்காக மட்டும் இருக்கிறதே தவிர உண்மையான சமூக மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாக இது இல்லை. அதுதான் தெளிவா சொல்லியிருக்காரு. அப்ப இது கூட பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து ஈவேரா வந்த பிறகுதான் வந்து சமூக நீதியே வந்தது. இன்னும் சொல்ல போனா ஈவேரா தான் ஒருத்தரையே பார்த்து என்ன ஜாதின்னு கேட்பாரு. முதல் போன உடனேயே என்ன ஜாதின்னு கேட்பாரு. ஓ நீ அந்த ஜாதியா? அப்படி கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ஜாதி கண்ணாடி கொண்டு பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான் இவங்க சமூக நீதிக்கான அடையாளமாக முன்னிறுத்துறாங்க. இப்ப நீங்க நம்முடைய நாட்டுல பாத்தீங்கன்னா ஈவேராவுக்கு முன்னாடி சமூக நீதி இருந்ததா? என்னமோ இல்லாத மாதிரியும் இந்த திராவிடம் தான் வந்து சமூக நீதியை கொடுத்த மாதிரி இவங்க பேசுறாங்க. ஆனா எது உண்மைன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கோயிலும் சமூக நீதி நம்ம பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இருந்திருக்கு. நான் உதாரணத்துக்கு ஒரு 2-3 கோயில் மட்டும் சொல்றேன், எல்லா கோயிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கோயிலும் இப்படி இருக்கிறது. ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா
ஆண்டு முழுக்க நடத்தக்கூடிய ஒவ்வொரு திருவிழாக்களையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு அவங்க வந்து இது கொடுப்பாங்க, மரியாதை செலுத்துவாங்க. பங்குனி உத்திரத்தப்ப, அதே போல சித்திரை தேரோட்டம், ஒவ்வொன்றிலையும் ஒரு மரியாதை. முத்திரையர்கள் தனி மரியாதை. இந்த சாற்றாத வைஷ்ணவர்கள் சாத்தான்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு மரியாதை உண்டு. யானை மேல உட்கார வச்சு கூட்டு போவாங்க. பெருமாளுக்கு மாலை சாற்றக்கூடியவர்கள் அவர்கள். அந்த அங்க இருக்கிற பட்டருக்கு வந்து யானை மேல அணிவகுப்பு கிடையாது. வருடத்துக்கு ஒரு நாள் யானை வைத்து அவங்க மரியாதை செலுத்துவாங்க. ஜீவபுரம் என்கிற இடத்துல பெருமாள் போவார், நாவிதருக்கு வந்து போய் திருப்பணி செய்வார். அன்னைக்கு பெருமாள் சவரம் பண்ற மாதிரி கண்ணாடி வச்சு பண்ணுவாங்க. அப்படி குயவர்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. இப்படி ஒவ்வொரு சமூகத்துக்கும் நீங்க ஸ்ரீரங்க கோயில் திருவிழா போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு திருவிழாவின் போது குறிப்பிட்ட சமூகத்தை கூப்பிட்டா முதல் மரியாதை கொடுப்பார்கள். இது மாதிரி எல்லா கோயிலும் இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கோங்க, பட்டு வந்து பல்லர் சமுதாயத்துல வரும். மீனாட்சி படக்கூடிய சித்திரை திருவிழாவுக்கு தாலி அவங்க தான் கொடுத்து கொடுப்பாங்க. இப்ப 63 நாயன்மார்கள் எத்தனை பேர் SC ST? நீங்க சொல்லக்கூடிய பட்டியல் இனத்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மிகவும் தாழ்த்தப்பட்டவர்கள், MBC எத்தனை பேர் இருக்காங்க? நாம நாயன்மார்கள் அப்படி பார்க்கல. எல்லாரும் வந்து இறை தொண்டர்களாக ஒரு இறைவனுடைய அம்சமா பார்த்து எல்லா கோயிலும் வரிசை நிக்க வைக்கிறோம். 63 பேரையும் தெய்வப்புலவர் திருவள்ளுவரே வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர் தானே. நம்ம வேதங்களை தொகுத்த வியாசர் மீனவ பெண் தானே, மீனவ பெண்ணுடைய மகன் தானே. வால்மீகியார் வேடவர் தானே. அப்ப ஜாதியை வைத்து அந்த வாய்ப்பு யாருக்கும் மறுக்கப்படல. ஜாதியை வைத்து வாய்ப்பு மறுக்கப்பட்டதா ஒரு வியாசர் வந்திருக்க மாட்டார், ஒரு வால்மீகி வந்திருக்க மாட்டார். சங்கப்புலவர்கள் எத்தனை பேர் வந்து தச்சர்கள், இளம் தச்சனார் ஒருத்தர் இருக்கார் சங்கப்புலவர். வெண்ணி குயத்தியார் குயவர் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கார். இளையன் அப்படின்னு ஒருத்தர், இளையன் பெருஞ்சித்திரனார். அப்போ வாய்ப்புகள் மறுக்கப்படவில்லை. ஈவே ராமசாமி நாயக்கர் தோன்றுவதற்கு முன்பாகவே, திராவிட கழகம் தோன்றுவதற்கு முன்பாகவே, திராவிட சித்தாந்தம் தோன்றுவதற்கு பல ஆயிரங்களுக்கு முன்பாகவே தமிழகத்திலே, நம்ம பாரத நாட்டிலே, சனாதன தர்மத்திலே சமூக நீதி வழக்கத்திலே இருந்து கொண்டே இருக்கிறது. இவங்க வந்து மாற்றடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சமூக நீதி என்ற பெயரை சொல்லி ஓட்டு வங்கி அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனால அவர் சொன்ன கருத்து மிக்க சரியான கருத்து. இந்த சமூக நீதி என்பது உண்மையிலே அடித்தளத்து மக்களுக்கு போய் சேர வேண்டும். அதுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய திருமாவளவன் போன்றவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு. ஏன்னா நீங்க திருமாவளவன் சொன்னதுனால சொல்ல வேண்டியாரு. குறிப்பாக ஒரு விஷயம் சொல்றாரு, கள்ளக்குறிச்சியில அந்த கள்ளச்சாராயத்தினால் இறந்து போனவர்கள் அனைவருமே பட்டியல் சமூகத்தை விஷச்சாராயம் சொல்லணும், கள்ளச்சாராயம் சொல்லக்கூடாது. அமைச்சர் அப்புறம் உங்க மேல நடவடிக்கை எடுப்ப சட்டப்படி. அதனால விஷச்சாராயத்தை சேர்த்து போனா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அப்ப அவங்களுக்கு வந்து விஷச்சாராயத்தினால அந்த போதை பழக்கம் அதெல்லாம் யார் சரிப்படுத்துறது? அதை சரிப்படுத்துவதற்கான அக்கறை இந்த அரசியல் தலைவருக்கும் இல்ல, அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு இல்ல. மாறாக கள்ளச்சாராயம் வித்தவர்கள் அரசியல் தொடர்பு அதிகார மையத்திற்கு அவர் தொடர்புல இருந்தாருங்கிறதுக்காக பெரிய அளவு நடவடிக்கை எடுக்கப்படவில்லைங்கிற குற்றச்சாட்டையும் கவர்னர் சொல்லியிருக்கிறார். அதனால உண்மையான சமூக நீதி வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களோடு சேர்ந்து மக்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய பணிகளை ஒவ்வொருத்தரும் செய்யணும் என்கிற பொறுப்புணர்வை அந்த பேச்சு மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு நம்முடைய பாராட்டுதல்கள் படக்கூடிய நமக்கு வயசுல நம்முடைய வணக்கங்கள். நல்ல கருத்தை சொல்லியிருக்கிறார். வெறுப்பு அரசியலை விட அன்பு விதைக்கும் அரசியலே மேலானது. ஏதோ மார்ட்டின் லூதர் கிங் சொல்லியிருக்காரான்னு கேட்காதீங்க. நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. அம்பேத்கருடைய பிறந்த நாள் நேற்று நடந்திருக்கு. ஏற்கனவே கவர்னர் அங்கே தனியாக கிண்டி ராஜ்பவனில் நடந்தது. அந்த படத்தை பகிரும் பொழுது சமூக வலைத்தளத்திலிருந்து 2 ஃபோட்டோக்களை சேர்த்து போட்டிருந்தாங்க. என்னென்னா, கலைஞருடைய பிறந்த நாளில் இதே போல் ஒரு படத்துக்கு மரியாதை செலுத்தும் பொழுது அவர் மலரஞ்சலி செலுத்துகிறார் பூக்களில். அப்போ காலில் செருப்பு இல்லாமல் இருக்கார். ஆனால் அம்பேத்கருடைய சிலைக்கு இது பண்ணும் பொழுது ஒரு ஷூ போட்டுக்கிறது மாதிரி போட்டிருக்காங்க. அது பழசா புதுசான்னு தெரியல. சோசியல் மீடியாவில் வைரலானது. அது ஒரு பக்கம். அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் மண்டபத்தில் திருமாவளவனோடலாம் கலந்து கொண்டு பேசியிருக்கார். இங்கே MC ராஜா ஹாஸ்டல்ஸுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 44.50 கோடி ரூபாய் செலவில் கட்டி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறாரு. கிட்டத்தட்ட 49,542 பயனாளிகளாம் 332 கோடி ரூபாய் நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும் பொழுதே மாணவர்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஹாஸ்டலில் வெளியால் யாரையும் தங்க வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வேற கொடுத்தாராம். அப்பொழுது சொல்லும் பொழுது தான் வந்து அதோடு சேர்ந்து அம்பேத்கர் எழுதிய தமிழாக்கம் 2 புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்க. அதிலே இந்த அரசு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சாதியை அழித்து ஒழித்தல், இந்து மதத்தின் புதிர்கள் அப்படின்னு 2 புத்தகத்தை தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. அதில் எப்படி சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பெரிதுபடுத்தி இது பெரியார் மண்ணா, இதுதான் அம்பேத்கர் மண்ணா என்று ஒரு ஆணவத்தோடு நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள்.
நம்மிடையே இருக்கக்கூடிய இந்த இணக்கமான இந்த உறவு வந்து எல்லார்ட்டையும் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சென்ற செய்தியிலே நான் சொன்னதனுடைய தொடர்ச்சியாக இந்த செய்தி வந்திருக்கிறது. நேற்றுக்கு மோடி அவர்கள் பேசியிருக்கார், அம்பேத்கருக்கு எந்த அளவுக்கு காங்கிரஸ் கட்சி துரோகம் செய்தது விரிவாக பேசுகிற பேப்பர்ல வந்திருக்கிறது. ஆக காங்கிரஸ் கட்சி ஆகட்டும், தமிழகத்தை பொறுத்தவரை திமுக ஆகட்டும், அம்பேத்கரை வைத்து ஓட்டு அறுவடை செய்வதற்காக மட்டுமே அம்பேத்கர் பயன்படுவார். அம்பேத்கர் எதுக்கு ஒரு ஜாதிக்குள்ளார அடக்கணும்? இந்த நாட்டுக்கு தலைவராக இருந்து போட்டுமே. அப்போ ஒவ்வொரு சமூக அந்த ஜாதியை வைத்து அவங்க அரசியலே பண்றாங்க. அந்த விழாவிலே தமிழக முதல்வர் பேசும்போது ஜாதியே தமிழகத்தை பிளவுபடுத்தும் தீய சக்தி என்று பேசியிருக்கார். இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா, இவங்க வந்து இதே இந்த கட்சி மூலமாக கட்சி நிர்வாகிகளே பாத்தீங்கன்னா, நான் ஒரு இதுக்கு போயிருந்தேன், ஒரு வார்டுக்கு போயிருந்தேன். அந்த வார்டுல கூட வந்து எந்த ஜாதி வந்து வாக்கை தீர்மானிக்கக்கூடிய அவங்க தான் அந்த வார்டு தலைவராக போடுறாங்க. திமுக வேட்பாளர் தேர்வு ஜாதி வச்சு அவங்க பண்றாங்க. ஜாதி வைத்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க, ஜாதி வைத்து ஸ்கூல் காலேஜ் அட்மிஷன் கொடுக்குறாங்க, கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஜாதி சான்றிதழ் கொண்டு தான் நீங்க போய் சேர முடியும் காலேஜில். ஜாதி வைத்து இடஒதுக்கீடு எடுத்து வேலை வாய்ப்பு கொடுக்கிறது, ஜாதி வைத்து ப்ரமோஷன் கொடுக்கும், ஜாதி வைத்து எம்எல்ஏ கேண்டிடேட் சீட் கொடுப்பாங்க. அப்ப எல்லாத்துலயும் ஜாதியை பயன்படுத்தி இவங்க எல்லாம் செய்வாங்கன்னா, ஆனா மேடையில பேசும்போது அப்ப யார் ஜாதி அரசியல் பண்றாங்க? ஜாதியை வைத்து பிளவுபடுத்தி அரசியல் பண்ணக்கூடிய இந்த திமுக போன்ற திராவிட கட்சிகள் தான். இது ஒன்று. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, ஏதோ அம்பேத்கர் சமூக நீதி இவங்க தான் காக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இப்ப பல பேர் பல முறை கேட்டாங்க, ஆர் ராசா என்றைக்காவது திமுகவுடைய தலைவராக முடியுமா? அந்த கேள்வி இது வரைக்கும் பதில் இல்லை. ஆக முடியாது, எல்லாருக்கும் தெரியும். கோபாலபுரத்து குடும்பத்தை தவிர வேற யாரும் அந்த குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க யாருமே தவிர வேற யாரும் ஆக முடியாது. கோபாலபுரத்துல ஒரு செட் ஆஃப் குடும்பம் தான். ஆமா, இன்னொரு செட் வராது, அது வேற இருக்கு இல்லைங்களா? அந்த ஆண் ஆதிக்கம் மட்டும்தான், ஆண் வாரிசுகள் மட்டும்தான் வர முடியும். அந்த அளவுக்கு வந்து இவருடைய சமூக நீதி என்பது இதுதான், குடும்ப நீதி. அது சமூக நீதி அல்ல, அது குடும்ப நீதி. இவங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேசுறாங்கல்ல, அதனால அதையும் சொல்ல வேண்டியது. ஆமா, அது பெண் நீதி பத்தி பேசக்கூடியவங்களுக்காக சொல்றேன். அப்ப இங்க ஜாதி என்பது ஒரு சமூக அடையாளமாக தான் இத்தனால இருந்திருக்கிறது. நான் போன செய்தியிலேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு குறிப்பிட்ட பாரம்பரியம், ஒரு பழக்க வழக்கம், குழந்தை பிறந்தா என்ன பண்ணணும், எப்படி வந்து ஈமச்சடங்குகள் எப்படி பண்ணணும், திருமணம் எப்படி பண்ணணும், குலதெய்வம், இதுதான் சமூக அடையாளங்களாக இருந்திருக்கிறதே தவிர ஒரு குறிப்பிட்ட தொழில் பண்ணுவாங்க, உணவு பழக்கம், இதை வைத்துதான் ஒரு சமூக கட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கிறதே தவிர அதை வைத்து வந்து ஜாதியை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய பழக்கம் வந்து முதலாக வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது. அதை தொடர்ச்சியாக இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அம்பேத்கர் எல்லா கௌரவம் செய்து பஞ்ச தீர்த்தம் என்று அவருடைய நினைவாக 5 இடங்களை கட்டி அவரை கௌரவப்படுத்தி பாஜக அரசு. பிஜேபி வந்த பிறகு பிரசிடென்ட் யார்? அப்துல் கலாம், ராம்நாத் கோவிந்த், திரௌபதி முர்மு, இவங்க சொல்லக்கூடிய எஸ்சி எஸ்டி எல்லா இஸ்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து ஜனாதிபதியாக்கு அழகு பார்த்தது பாஜக தானே தவிர வேற ஏதாவது கட்சி பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. ஆக உண்மையிலே சமூக நீதி இங்கேதான் பேணப்படுகிறது. இவர் சொல்லக்கூடிய அந்த முதல் பாயிண்ட், நான் 2வது பாயிண்ட் இனிமேல் தான் வரப்போறேன். இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, வெறுப்பு அரசியல் வேண்டாம், அன்பு விதைக்கும் அரசு, அன்பு விதைக்கும். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, மறைமுகமாக பாஜகவை குத்தி காட்டுறாரு. என்ன ஒரு இமேஜ் பில்டப் பண்றாங்கன்னா, பாஜக என்பது வெறுப்பு அரசியல். என்ன வெறுப்பு அரசியல்? முஸ்லிம்களுக்கு சொல்லி வெறுக்கக்கூடிய அரசியல் பண்ணக்கூடியது பாஜக. ஆனா எந்த இடத்துலயும் வந்து பாஜக தலைவர் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து வெறுப்பை சொல்லி நான் கேட்டதில்லை. எல்லாரும் அரவணைத்து போக தான் பார்க்கிறார்கள். ஆனால் முஸ்லீம் பயங்கரவாதிகளை ஊக்குவிக்கக்கூடிய அரசியல் பண்ணக்கூடிய இவங்க. இஸ்லாமிய பயங்கரவாதத்தை எதிர்க்கிறது பாஜக. ஆனால் இஸ்லாமிய பயங்கரவாதத்தை இஸ்லாமியத்தை பிரிக்காமல் ஒன்று சேர்த்து எல்லா முஸ்லிம்களையும் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக செயல்படும்போது உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது திமுகவுடைய ஜாதி அரசியல் அல்லது மத அரசியல். இப்ப இந்த ஸ்டாலின் இவ்வளவு அழகா பேசுறாரு இல்லையா? இவரே சில ஆண்டுகளுக்கு முன்பு ஹிந்து திருமண மந்திரங்களை கொச்சைப்படுத்தி பேசினார். அதான அன்பு அரசியலா இல்ல வெறுப்பு அரசியலா? பொன்முடி பேசியது அதானே. பொன்முடி பேசினா அதுதான். இவருடைய பையன் வந்து டெங்கு போல சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், அதே வார்த்தை பயன்படுத்தி இருக்கார். அப்ப ஒழிப்பது என்பது என்ன அரசியல்? அன்புக்கான அரசியலா? இவன் கட்சியை சேர்ந்த முன்னணி பேச்சாளர் ஆர் ராசா எல்லா ஹிந்து பெண்களையும் வேசி என்று சொன்னார் இல்லையா? அது என்ன அரசியல்? வெறுப்பு அரசியல், அன்பு அரசியலா? அப்ப உண்மையிலேயே வெறுப்பு அரசியல் பண்ணக்கூடிய இவங்க தான். இன்னும் சொல்ல போனா இவங்களுடைய ஐடியாலாக் பெரியார் ஈவேரா சொல்றாங்க இல்லையா, பிராமண எதிர்ப்பு தான் அவருடைய அச்சாரமா இருந்தது. பாம்பையும் பாப்பாடையும் பார்த்தா பிராமணன் அடி பாம்பு அடிக்காதுன்னு சொன்னவர் பெரியார். சொன்னாரா இல்லையா? அப்ப அது என்ன அரசியல்? அன்பு அரசியல். அது அடி உத குத்து பூணலை வெட்டு குடுமையை வெட்டு என்று சொன்ன என்ன அரசியல்? வெறுப்பு அரசியல், அன்பு அரசியலா? இப்போ வந்து என்ன இவங்களுடைய இது என்னன்னா, பீடாவாயன், பானிபூரி விற்கிறவன், பீகாரி
அது என்ன அரசியல்? ஆக உண்மையிலேயே வெறுப்பு அரசியல் செய்யக்கூடியது திமுக தானே தவிர பாஜக இல்லை. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நல்ல செய்தி நீங்க எடுத்திருக்கீங்க. அதனால வெறுப்பு அரசியல் என்று சொல்லி மறைமுகமா பிஜேபியை திட்ட முயற்சி செய்து, அதாவது யானை தன் மீது மண்ணை வாரி போட்டு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஸ்டாலின் தன் மீதே சேற்றை வாரி பூசி கொண்டிருக்கிறார். அதுதான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. இது தமிழ் ஊடகங்கள் பேசாது, அதனால ஸ்ரீ டிவி பேசுது. ஆங்கில ஊடகங்கள்ல ஒரு சில விஷயங்கள்ல வந்திருக்கு. கர்நாடகா மாநிலம் தவன்கரே நமக்கு தெரியும். இங்கே வந்து ஜமீல் அகமது சமீர் அப்படிங்கிறவர் கணவர், அவருடைய மனைவி வந்து ஷபீனா பானு. ஷபீனா பானுக்கு ரிலேட்டிவாக ஒரு பெண் அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய நண்பரோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவரோ ஒருத்தர், அவரும் வந்து ஃபயாஸ், அவரும் ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு ஈவினிங்கே கிளம்புறதா இருந்தது, வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி அங்கே நைட்டு அவங்க வீட்டில் தங்கியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, தங்கியிருக்காங்க. கொஞ்சம் லேட்டாக இவர் வரார். அவருடைய கணவர் வந்து பார்க்குறாரு, இவங்க 2 பேரும் இவங்களுடைய ரிலேட்டிவ் தங்கியிருக்க பார்த்துட்டு என்னமோ நினச்சிட்டாரா என்னன்னு தெரில, அங்கே இருக்கக்கூடிய மசூதியில் போய் புகார் சொல்லியிருக்கார். வீட்டில் வந்து இது மாதிரி வெளியாட்கள் தங்கியிருக்காங்க, இதற்கு என் பொண்டாட்டி தான் காரணம் அப்படின்ன உடனே, இதெல்லாம் ஹரியானா ஒரு நேரத்தில் ராஜஸ்தானில் வந்து கேங்குரு கோர்ட் அப்படின்னு சொல்லி வட ஊடகங்கள்லாம் பெரிய லெவல்லலாம் ஐப்பெல்லாம் பண்ணுவாங்க. இங்கே வந்து சொன்ன உடனே வேறு ஒன்றும் பண்ணலை. ஒரு 6-7 இளைஞர்கள் சேர்ந்து அந்த பெண் ஷபீனா பானு, யார் அந்த கணவர் வந்து புகார் கொடுத்தாரு, அந்த மனைவியை ரோட்லேயே நிற்க வச்சு அடிக்கிறாங்க. கம்பாலையும் ராடாலையும் அதுக்கப்புறம் கல்லாலையும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் என்னென்னா தாலிபான் ஸ்டைல். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா அந்த அம்மாவை கல்லாலேயே அடித்து கொண்டு இருப்பாங்க. இது வந்து வீடியோ வைரல் ஆகுது. அதில் ஃபேஸ் இதெல்லாம் ரிசம்பிளன்ஸ்லாம் வச்சு 6 பேர், முகமது நியாஸ், முகமது கஸ்பர், சந்த் பாஷா, இதயத்துல்லா, தஸ்தகீர், ரசூல், 6 பேரை இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த தாலிபான் ஸ்டைல் இப்பொழுது கர்நாடகாவில் வந்துருச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தாலிபான் ஸ்டைல் வந்து கர்நாடகாவில் மட்டும் வரல, எல்லா ஊர் ஜமாத்தையும் நடக்குது. இந்த செய்தி வெளியே வந்திருக்கு. அதை யாரோ வீடியோ எடுத்து போட்டதுனால சமூக வலைத்தளங்கள்ல பரவியதுனால செய்தி வெளியே வந்திருக்கிறது. இன்றைக்கு பல ஜமாத்துல கட்ட பஞ்சாயத்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த செய்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா 2 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண்களுக்கு, பெண்ணியத்துக்கு மரியாதை கொடுக்கிறது, வாய்ஸ் ஆஃப் விமன் அங்க எந்த அளவுக்கு இருக்கு. இப்ப நம்ம நாட்டில் பெண்ணியம் பேசக்கூடிய ஜனநாயக மாதர் சங்கம், எத்தனையோ சங்கம்லாம் இருக்குல்ல, எல்லாம் இதுக்கு பேசியிருக்காங்களா பாருங்க. கனிமொழி ஒன்றும் ட்வீட் பண்ணல. மணிப்பூருக்கு பத்தி அவங்க பேசியிருக்காங்க. இது பேச மாட்டாங்க, தெரிஞ்சா கூட பேச மாட்டாங்க. அப்ப பெண்ணியம் பேசக்கூடிய இதை பத்தி என்ன பேசியிருக்காங்க? பெண்கள் உரிமைக்காக போராடுற கம்யூனிஸ்ட், லிபரல்ஸ், லெப்டிஸ்ட், அவங்கள என்ன பண்ண போறாங்க? இஸ்லாத்து பெண்களுக்கு எந்த விதமான அடிப்படை உரிமைகள் கூட கிடையாது, அவங்க கருத்தை கூட சொல்ல முடியாது. இது ஒண்ணு. 2வது, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்ட், ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணணும்? குடும்பத்துல பேசி தீர்க்கணும். முடியலையா? இப்ப நம்ம வந்து ஒரு ஹிந்து குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்து வச்சுக்கோங்களேன், ஒரு சிவில் கேஸ்னா முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுப்பாங்க, காணவில்லை, திருடு போச்சு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஜமாத்து தான். ஜமாத்துக்கு தாண்டி அப்புறம் தான் இந்த விஷயம் போலீஸ்க்கு வருது. முதல்ல ஜமாத்து தான். அப்போ போய் ஜமாத் தான் சென்ட்ரல். நம்ம என்ன பாக்குறோம்? ஒரு பள்ளிவாசல் தர்கான் என்ன பண்றோம்? அங்க போய் அல்லாஹ் அக்பர்னு குனிஞ்சு தொழுகை நடத்துறான், நமாஸ் பண்றான், நமக்கு தெரிஞ்சது மட்டும்தான். ஆனா அதை தாண்டி மிக ஆழமாக முஸ்லிமுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை இதையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாக ஜமாத் இருக்கு. நமக்கு தெரியல, இப்பதான் இந்த மாதிரி செய்திகள் மூலம் தான் தெரிய வருது. இந்த ஜமாத் பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம் குடும்பத்தை ஒதுக்கி வைக்கும், ஜமாத் ஃபைன் போடும், ஜமாத் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கும், போலீஸ் மாதிரி ஜமாத் செயல்படும், வரி விதிக்கு முதல் செய்தி சொன்னீங்க, வரி விதிக்கும், எல்லாமே பண்ணும். போலீஸ் நடவடிக்கைகளுக்கு எடுக்காமல் சம்பந்தப்பட்டவரை காக்கக்கூடிய வேலையும் பல நேரங்களில் செய்ய எல்லாமே செய்யும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் எ பேரலல் கவர்மெண்ட். கவர்மெண்டை போல அனைத்து அதிகாரங்களும் பெற்ற ஒரு தனி அரசாங்கம் போல இந்த ஜமாத் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஜமாத்தை தாண்டி வெளியில வந்து அந்த முஸ்லிம் சர்வைவாக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஷெல் மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு நம்ம சொல்றோம். ஆனால் கொத்தடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய அமைப்பாக ஜமாத் இருக்கு. இன்னொரு ஆங்கிள் பாருங்க, அந்த ஜமாத் வந்து அவனுக்கு சுதந்திரமே கிடையாது. இவன் ஏன் அங்க போய் ஜமாத்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்? நாளைக்கு வந்து ஜமாத் ஒதுக்கி வச்சுட்டா, நாளைக்கு இவங்க வீட்டுல ஏதாவது ஒரு இறந்து போயிட்டா கல்லறையில இடம் கொடுக்க மாட்டேன்றான், ஜமாத் சொல்லிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது, முடியாது, ஒண்ணு சொல்ல முடியும். அப்ப இவங்க சமூகத்தையே வந்து இப்போ மேரேஜ் சர்டிபிகேட் ஜமாத் தான் கொடுப்பான். இன்னாருக்கு மேரேஜ் ஆச்சு, அங்க ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க.
அப்ப இந்த அளவுக்கு வந்து ஜமாத் வந்து முஸ்லிம்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முஸ்லிம்களை கொத்தடிமைகளாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஜமாத் இருக்கின்றது என்பதை நாம பல முறை செய்தியில் சொல்லியிருக்கோம். இப்ப இந்த செய்தி மூலம் வெளியில வந்திருக்கு. அதுக்காக நான் சொல்ல போறேன். பாருங்க, இப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, கட்ட பஞ்சாயத்து பண்ண சட்டவிரோதம் சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் இப்ப இது கட்ட பஞ்சாயத்தா இல்லையா? கட்ட பஞ்சாயத்திலேயே கூட இது வந்து கொடூரமான பஞ்சாயத்து, அடிச்ச கொல்லக்கூடிய வகையில தானே போயிருக்காங்க. இங்கே இப்ப தமிழ்நாட்டிலும் நடந்தது, மேலப்பாளையத்திலயா கல்லாலே அடிச்சு, அது செய்தி வந்து இப்ப எத்தனை இடத்துல நடந்துட்டு இருக்கோ தெரியாது. வெளியில வரக்கூடிய செய்திகள் டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க் மாதிரி சில கொஞ்சம் கொஞ்சம் வரும். அதை வைத்து நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆகவே கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய அமைப்பாக தான் இந்த ஜமாத் இருக்கிறது. இப்ப நமக்கு என்ன கேள்வினா, இப்படி தண்டனை தரக்கூடிய அதிகாரத்தை அரசியல் சட்டம் கொடுக்குதா? ஜமாத்து கொடுத்துருக்கா? இதை ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க? இல்லப்ப தூக்குல இருந்தவங்களையே வந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு அதுவும் நம்ம பிரதமரை கொன்றவர்களையே அவங்களுக்கு வந்து மரண தண்டனைங்கிறது ரொம்ப மோசம். அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனையிலே ரொம்ப நாள் இருந்துட்டாங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். இது இன்ஸ்டன்டா அடிச்சு கொள்ளு அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பு. இதற்கு யாருமே குரல் கொடுக்கலையேங்கிறது தான் நமக்கு ஆச்சரியமாக. இது ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவுக்கு வந்து எல்லாமே ஒரு கண்மூடிய குருடர்களாக இருக்கிறது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் மட்டும் இல்ல. இப்போ பாருங்க, நெரூர்ல வந்து அந்த எச்சலையில அது போவாங்க. அது வந்து அவங்கள யாரும் கட்டாயப்படுத்தலை. அவங்க வந்து சந்தோஷமாக அது ஒரு சடங்கா பண்றாங்க. அது தவறு என்று தலையிட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. மனித தன்மையற்ற இது என்ன தன்மை? இப்ப இதுக்கு வந்து நீதிமன்றம் உள்ள தலையிடுமா? சூமோட்டாவை எடுக்காதா? இந்த ஜமாத்துகளையும் வரைமுறை கொன்ற மாதிரி ஒரு சட்டம் வரணும். ஆனா இதுக்கே அதுதானே யூசிசி. ஆமா, அதனால அது வந்தால் இவங்களுடைய கொட்டம் அடங்கும்னு நினைக்கிறேன். அது அடுத்து வருமா என்று பார்ப்போம். அதனால அதற்கான ஒரு முன்வடிவே தயாரிக்க வேண்டும் மோடி அரசு செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம். அதனால இப்ப நேற்றுக்கெல்லாம் அம்பேத்கரை பத்தி எல்லாம் விழா கொண்டாடி எல்லாம் பாராட்டி பேசியிருக்கிறார்கள். ஆனால் இது என்ன மதசார்பற்ற நாடா இல்ல ஷரியத்து சட்டம் பின்பற்றக்கூடிய நாடா? ஜமாத் தான் இங்க வந்து பிரதானமான அமைப்பா? அல்லாவின் சட்டமா அம்பேத்கர் சட்டமா? விவாதம் வைங்கள. ஆகவே அப்படிப்பட்ட கேள்விக்கு இந்த சம்பவம் உதாரணமாக இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டு போன்ற நீதி அமைப்புகள் கூட வந்து இப்படிப்பட்ட பல இடத்துல நடந்துட்டு இருக்கு. நம்ம கண்ணுக்கே தெரியுது. இவைகெல்லாம் தலையிட்டு இதை சரிப்படுத்துவதற்கான பெரிய முயற்சி எடுத்தால்தான் இதெல்லாம் சரியாகும். அமெரிக்காவில் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் இங்கே வந்து நிறைய ஸ்டூடெண்ட் ஆக்டிவிசம் நடக்குது. குறிப்பாக ப்ரோ பாலஸ்தீனுடைய அதுக்கு ஆதரவான பல போராட்டங்கள். பிறகு பாலிசி, அமெரிக்காவை எதிர்த்து ஆட்சியாளர்களை எதிர்த்த பல இடங்கள்லாம் போராட்டங்கள் இது போலலாம் நடந்துகிட்ருக்கு. படிக்கிறது தவிர பாக்கி எல்லா விஷயங்களும் நடக்குது. அப்படிங்கிறதுனால இப்பொழுது ட்ரம்ப் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா, மெரிட் பேஸ்டு அட்மிஷன் இருக்கணும், ஹையரிங் ப்ராக்டிஸ் இருக்கணும், அப்புறம் ஆடிட்டு ஸ்டூடெண்ட் சம்மந்தமாக ஃபேக்கல்ட்டி சம்மந்தமாக ரெகுலராக நடக்கணும். அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு பல மாணவர்கள் யாருன்னே தெரியல, மாணவர்களாக என்னன்னே தெரியல அப்படிங்கிறது, அதையெல்லாம் ஆடிட் பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இந்த ஆக்டிவிசத்தை குறைக்கணும் அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லியும் பல நேரங்களில் இவங்க செய்யலை. அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கிராண்ட்ஸ் கொடுக்கறது இருந்தது. கிட்டத்தட்ட 2.2 பில்லியன் நிதியை வந்து ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் $60 மில்லியன் அதையும் கூட தடுத்து நிறுத்திருக்காங்க. ஏன்னா சொன்னதெல்லாம் செஞ்சால் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துடைய பிரசிடெண்ட் ஆலன் கர்பர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, no government should dictate regardless of party, should dictate what private university can teach, whom they admit or hire or which fields of study they pursue. அதனால் இதெல்லாம் எங்கள்கிட்ட வேண்டாம் அப்படின்னு ஹார்வர்டு அதுக்கு சொல்லியிருக்குது. இது சில காலமாகவே இது போன்ற யூனிவர்சிட்டிகள் இப்படி அவங்களுடைய செயல்பாடு இருக்குது. இதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியணும்னு ட்ரம்ப் அரசாங்கம் சொல்லியிருக்கு. இந்த லிபரல் திங்கிங்கோட ஹார்வர்டு பல்கலைக்கழகம் பதிலடி கொடுக்கறத ஒபாமாவும் பாராட்டியிருக்காரு. இந்த செய்தியெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் பலவையெல்லாம் வந்து கோமாளித்தனமானவை என்றெல்லாம் சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஒரு அசர்டிவா தைரியமாக தன்னுடைய நாட்டுக்கு எது நல்லதை செய்ய வேண்டிய துணிச்சலோடு பல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கார். அதில் இது ஒன்றா நான் பார்க்கிறேன். இதே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம், கொலம்பியா, இன்னும் 3 பல்கலைக்கழகம். கொலம்பியா வந்து இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிப்பணிந்து ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இப்போ இவங்களே என்ன சொல்றாங்க, ஆன்டிசெமிட்டிசம் நாங்கள் ஒன்றும் பண்ணலை, அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்திருக்கோன்றாங்க. ஆனால் அவங்களோட பேச்சில் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான். அதே போல பிரிவினைவாத
அந்த உள்ள கிளப் இருக்கு, பல்வேறு கிளப்பு. அதுல பிரிவினைவாதிகள் பல பேர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து அடையாளம் காட்டி இதெல்லாம் நீக்கணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த கிளப்புக்கெல்லாம் மானிட்டரி ஃபண்டு போகக்கூடாது. இதெல்லாம் நியாயமான கோரிக்கைகள் தான். அப்போ இந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு செவி மடுக்காமலே இவங்க ஹார்வர்டு யூனிவர்சிட்டி பேசியிருக்கிறது. அதனால நம்முடைய ரூபாய் மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85,000 கோடி வரும் போல் இருக்கு. அவ்வளோ பணம் வந்து அவங்க 18,000 கோடி அளவுக்கு பணம் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதே ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் நம்முடைய ஹிந்து தெய்வங்களை நிந்தனை செய்து ஆய்வறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க, புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, இட்ஸ் அஜெண்டா ட்ரிவன் யூனிவர்சிட்டி. பல்கலைக்கழகத்தில் பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் என்ன வேணா படிப்பு சொல்லிக் கொடுப்பேன், நீ யார் அதை கேட்கறது, அப்படி வெடிகுண்டு வைக்கிற சொல்லிக் கொடுப்பியா? அப்ப பல்கலைக்கழகம் என்ற பெயரிலே ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவை செயல்படுத்தக்கூடிய அங்கமாக ஒரு பல்கலைக்கழகம் இருப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் பேசியிருக்கிறார். நல்ல முடிவு. பாருங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம தமிழகத்துல வந்து அண்ணாதுரைக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது யார் தெரியுங்களா? ஏல் பல்கலைக்கழகம். அந்த ஏல் யாரு? கடைசியா மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய கவர்னரா இருந்தவர். இங்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நம்ம நாட்டு தமிழர்களை கொத்தடிமைகளாக பாண்டர் லேபர்ஸ் வெளிநாட்டு போய் வித்திருக்காங்க. அந்த வித்த காசை வச்சுதான் ஏல் பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சது. அந்த எந்தெந்த ஊர்ல, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த யார் யார் பேர் போட்டு அந்த 7 டைரியில் எழுதி வச்சிருக்காரு, இன்னும் தேதி போட்டு யார் யாரும் அடிமையா வித்தேன். அந்த டைரி வந்து தமிழக அரசனுடைய கோட்டையில் இருந்திருக்கு. அந்த டைரியை கொண்டு போய் பத்திரமாக ஏல் பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்ததற்காக அண்ணாதுரைக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. தமிழனுக்காக தெரியுமா? அப்ப இப்படிதான் பல்கலைக்கழகம் இருக்கு. அதனால ஒரு பல்கலைக்கழகம் வந்து நாட்டு விரோத செப்பரேட்டிசம், பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டால் அதற்கான மானியம் நிறுத்தப்படும் என்று சொன்னது ஒரு தைரியமான முடிவு. இங்க நம்ம இந்தியாவில் பாருங்க, இந்த மாதிரி பல JNU வெளிப்படையாக இந்த காஷ்மீர் பிரிவினைவாதத்தை தூண்டி விட்டு விசிறி விட்டதே JNU தான். இன்னும் பல இடங்களில் இந்த தலித் எதிர்ப்பு, அதுக்கான பல போராட்டங்கள், பல கான்செப்ட், தியரி இதை உருவாக்குறது JNU போன்ற அமைப்புகள். ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி, அலிகார் பல்கலைக்கழகம். அதனால இப்படி பல நம்ம நாட்டில் இருக்கிறது. நம்மளுடைய மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே கம்யூனிஸ்டுகளுடைய அருந்ததி ராயுடைய பிரிவினை தூண்டக்கூடிய கேமராட்லாம் சிலபஸ்லேயே வச்சாங்க. அதுக்கு பல எதிர்ப்புகள்லாம் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஸ்டெர்லைட் இயக்கத்துக்கு பின்புலமாக இருந்ததே உங்களுடைய இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பின்னணி என்பது நம்ம பாடத்திட்டம் பார்த்தோம். நம்ம இந்த அளவுக்கு பல பல்கலை நம்ம தமிழ்நாட்டில் பல நாடு முழுக்க பல இருக்கிறது. அதனால ஒரு முன்மாதிரியாக குட் பிரசிடென்ட்ஸ் அப்படி சொல்லுவார், முன்மாதிரியாக ட்ரம்ப் செய்திருக்கிறார். நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், அமெரிக்காவில் இந்த மாதிரி இருக்கே, இங்கு இப்படி இருக்கேன்னு பேசுறாங்களா, அதனால அமெரிக்காவில் இப்படி ட்ரம்ப் செய்திருக்கிறார் என்று சொல்லி இதே காரணம் காட்டி JNU போன்ற மற்ற பிரிவினைவாதம் பேசக்கூடிய இயக்கங்கள், அமைப்புகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் இதே போல நடவடிக்கை எடுத்தால்தான் நமது நாட்டு யூனிவர்சிட்டியும் திருந்தும். அதற்கு முன்மாதிரியாக இந்த செய்தி வந்திருக்கின்றது என்று பெருமை கொள்ளலாம். கடைசி செய்தி, RSS உடைய பிரச்சாரகராக இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஒரு விதமான மருந்து இல்லாத மருத்துவம், ஸ்ரீபாத சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க, அதனுடைய நிபுணராகவும் சுந்தர்ராஜன் அவர்கள் இருந்திருக்கிறார். அவருக்கு 78 வயது, திடீரென மாரடைப்பால் மரணம் அடைந்திருக்கிறார். இந்த செய்தி எப்படி? அவருக்கு நம்முடைய ஸ்ரத்தாஞ்சலி செலுத்துவோம். ஸ்ரீடிவி நேயர்கள் சில பேருக்கு அவரை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் பல பேர் வந்து தனக்காக மட்டுமே சுயநலமாக வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க சமுதாயத்துக்காக, நாட்டுக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய பல பேர் இன்னைக்கு இருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒருத்தர் தான் இவர். தன்னுடைய வாழ்க்கையில 43 ஆண்டுகள் முழுக்க நாட்டுக்காக கொடுத்துட்டார். பல பகுதிகளில் RSS இயக்கத்தில் சேர்ந்து பணிபுரிந்திருக்கிறார். ஆத்தூர்ல, இதே போல பல இடங்கள்ல, சென்னையில பல இடங்கள்ல. அவர் வந்து இதே போல லாலா லஜ்பத் மெஹ்ரான்னு நினைக்கிறேன், அவர் வந்து நியூரோ தெரப்பி என்ற ஒரு சிகிச்சை முறை. அது என்னன்னா, இப்போ நம்ம யோகாசனம் பண்றோம், யோகாசனம் பண்ணும்போது உடம்பு அப்படி மடிப்போம், இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து உடம்புல வந்து சில ஆர்கன்ஸ் வந்து நசுக்கப்படும். அப்படி நசுக்கி விரியும் போது என்ன ஆகும்னா அங்கே பிளட் ஃப்ளோ ஆகும். அது என்ன கான்செப்ட்னா, அது யோகா தெரப்பின்னு சொல்றாங்க. உங்களுக்கு எந்த வியாதி வந்தாலும் வந்து அந்த வியாதியை சரி பண்ணக்கூடிய அமைப்பு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு. நீ எக்ஸ்டர்னலாக மருந்து சாப்பிட வேண்டியது அவசியம் இல்லை. ரத்த ஓட்டத்தை ஒரு குறிப்பிட்ட ஆர்கனுக்கு அதிகமாக கொஞ்ச நேரம் அதை ப்ரெஸ் பண்ணி செலுத்தினோம்னா போகும். அந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருந்தோம்னால் எல்லா வியாதிக்கும் இயற்கையாகவே குணமாயிடும். இப்படிப்பட்ட சிகிச்சை முறையை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. எது யோகா பேஸ்டு தான். இப்போ அக்யூ பஞ்சர் சொல்றாங்க இல்லையா, இதே கான்செப்ட் தான், ஒரே பிரின்சிபல் தான்.
இவர் அந்த முறையை பற்றி கேள்விப்பட்டோன்னு அங்கேயே போய் 6 மாதம் தங்கி படித்து அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்து வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேலே இந்த சொல்லி கொடுத்துருக்கார். அதே போல் இந்த மருந்தில்லா மருத்துவத்தை மருந்து எல்லாமே குணப்படுத்த முடியும், அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அதையே கொடுத்துட்டார். அது ஒரு நல்ல ஒரு முயற்சி. அப்படி சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு பெரிய மகான்னு சொல்ல முடியும். இப்படி ஆயிரக்கணக்கான பேர் RSS இயக்கத்தில் அப்படியே அமைதியாக இருக்காங்க. எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, ராமகோபாலன் எழுதிய பாட்டு. அதில் என்னன்னா, பாரத தாய்க்கான திருக்கோயிலை புனர் நிர்மாணம் செய்ய போகிறேன், அந்த பெரிய கோபுரம் கட்ட போறோம், அந்த ஆலயத்தை கோபுரத்தை தாங்கக்கூடிய பெயர் தெரியாத அடித்தள கல்லாக நான் மாறுறதுக்கு எனக்கு நீ ஒரு வாய்ப்பு கொடு என்று கடவுள்கிட்ட வேண்டுகிறார். எவ்வளவு அருமையான பாட்டு பாருங்க. அப்ப அதே போல வாழ்ந்து காட்டி வருவார். இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க, தன்னுடைய பெயர் வெளியிலே தெரியாமல் மௌனமாக அமைதியாக ஒரு பெரிய புரட்சி பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய சேவா பாரதியில் இருக்காங்க, பல பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வாழ்ந்து வழிகாட்டி போயிருக்கிறார். ஆகவே அவருக்கு நம்முடைய அஞ்சலிகளை செலுத்துவோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனையில் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு ராம வெங்கடாதிரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.